தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு இ. ராமதாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் சசி பெருமாளின் சக போராளியாக பல போராட்டங்களை மேற்கொண்டவர், பலமுறை சிறை சென்றவர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த அமைப்பு சசி பெருமாள் அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பா இல்லை? அதற்கு நாங்கள் சசி பெருமாளோடு ஒன்றிணைந்து ஒரு 20-30 ஆண்டு காலமாக இந்த அது தொடங்கப்பட்ட போது நீங்களும் இருந்தீங்களா? ஆமாம், தொடக்கத்திலே. ஆமாம், நம்ம இல்லத்தில் இருந்து தான் அந்த போராட்டத்தை தொடங்கணும். அதிலிருந்து அவர் காந்தி சிலையில் போராட்டத்துக்கு தலைமை தாங்க வச்சோம். அந்த காந்தி சிலையில் அந்த 30/1/2015 14 தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது தமிழகத்தில் மிக சிறந்த ஒரு தலைமை போராட்டமாக, மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு போராட்டமாக, மாண்புமிகு அன்றைய தினம் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செவிக்கு எட்டுகின்ற வகையில் அந்த போராட்டம் நிகழ்ந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் காந்தியவாதி சசி பெருமாள் என்று 36 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் ஐயா. அதன் பிறகு அவர் எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எங்களை வரவழைத்து, நாங்களும் மதுவிலக்கு அமல்படுத்துகிறோம், ஆனால் பூரணமாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார்கள். ஆனால் அது கூட எங்களுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் அது வந்தது. அந்த அளவுக்கு எங்களுடைய மது ஒழிப்பினுடைய தலைமை கூட்டமைப்பாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அவர் காலமான பிறகு நாங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய மாநில இப்போ தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க அந்த அமைப்போடு. அதான் மது என்பது வரலாற்று காலங்களிலும் சரி புராண காலங்களிலும் சரி அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமாய்யா, 200 ஆண்டு காலம் இந்த வெள்ளையர்கள் கூட இந்த நாட்டில் இருந்தாங்க. அவங்களும் இருக்கின்ற பொழுது கூட சொன்னாங்க, இந்த வெள்ளையனை அகற்ற முடியாது, அது பெரிய விஷயம் அது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளையனும் நம்ம அகற்றி காட்டியிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த மதியம் ஒரு தீமை பொருள் தான், ஒரு போதைப் பொருள் தான் அப்படின்றது நம்ம ஒழுக்கத்தின் அடிப்படையில் வள்ளுவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் காந்தியத்தை கடைப்பிடித்த அத்தனை பேரும் தமிழகத்தில் இந்தியாவில் முழுசும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இது ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாமளே ஆளுகின்ற ஒரு அரசு ஏற்பட்ட பிறகு மனிதனை மயக்குகின்ற இந்த போதையை நாம் ஒழித்துதான் ஆக வேண்டும். அது மனிதனுக்கு தீங்கு, அவன் பாதையை மாற்றுகிறது. பஞ்சமா பாதகங்களில் மது மிகவும் கொடியது, அது கொடிய தீவினைகளுக்கு தாயானது என்பதனால் அதை நாம் தடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி. அது தொடர்ந்து கொண்டு இருப்பது அது மக்களுடைய மறைமுகமான பொருளாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கமே அதை விற்பது, அது ஊற்றி கொடுப்பது, அதை ஆளுங்கட்சியினுடைய ஆலை முதலாளிகளுக்காக தயாரித்து கொடுப்பது, அதை மக்களிடம் மாணவர்களிடம் செல்வது என்பதை நாங்கள் தடுக்க விரும்புகிறோம். தடுப்பது தான் எங்களுக்கு போராட்டம். இப்போ இந்த மக்கள் உடல் நலனுக்கு, ஒழுக்கத்திற்கு, எல்லாத்துக்குமே எதிரானது இந்த மது அப்படின்னு அரசுக்கும் தெரியும். அரசுக்கும் அது தெரியும் தானே. அதாவது இது மது தேவையற்றது, இது ஒழிக்கப்பட வேண்டியது அரசுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் நடத்துகிறார்கள் அப்படின்ற போது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாய்யா, ஒரு நல்ல அரசு, ஒரு காமராஜனுடைய ஆட்சி போன்ற ஒரு அரசு, மக்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு அரசாக இருந்தால் மக்கள் இதனால் மிக ஒரு தீமை இருக்கும் என்று உணர்ந்து கொள்வார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்காங்க. அண்ணா கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார்ன்னு கேட்டால், சிறிய ஒரு தொகை தமிழகத்திற்கு நிதி தேவைப்படுகிறது என்று சொல்லி நான் மதுவிலக்கை நான் விலக்கினால் அது மூட்டுப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துறதுக்கு சமம், நான் மக்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனால் திராவிட கட்சி கலைஞர் தலைமையில் ஏற்ற பிறகு 1970 ஊழலுக்காக இந்த ஆதாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறத தவிர ஆளுங்கட்சியினுடைய ஆலை முதலாளிகளாக இவங்க இருக்கிறதுனால இவங்களை ஆளுங்கட்சியும் அரசு சார்பில் வருமானத்தையும் பார்க்குறாங்க, ஆலை முதலாளிகளுடைய வருமானத்தையும் பார்க்குறாங்க. இப்படி இரட்டிப்பு வகையில் தமிழகத்தில் ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மற்ற மாநிலத்திலையும் நாங்கள் பார்க்குறோம். கேரளாவில் அரசாங்கம் விற்கிது, கர்நாடகத்தில் அரசாங்கம் விற்கிது, ஆந்திரா எல்லா மாநிலம் விற்கிது, அங்கே அரசாங்கம் தான் மது விற்கிது. ஆனால் தமிழகத்தில்
ஆலய முதலாளிகளுடைய ஆட்சியும் ஆலய முதலாளிகள் வச்சுக்கின்ற அந்த ஆலைகளிலிருந்து வருகின்ற ஸ்பிரிட்டுகளை வைத்து தான் தமிழகத்துக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனத்து மூலமாக போகுது. அதனால தான் இங்கே தமிழகத்தில் நாங்கள் பூரண மதுவினால் பள்ளி மாணவர்கள் கூட மாணவிகள் குடிக்கிற ஒரு காலகட்டம் வந்தது. கடையை 12 மணிக்கு திறக்கிறாங்கன்னா அதுக்கு முன்பாக நைட்டு 10 மணிலேருந்து காலை 12 மணி வரையில் கள்ள சந்தையில் மது போகுது. அதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தில் இருக்கிற ஆலை முதலாளிகள் அதனுடைய அதிபதிகளாக இருக்கிறார்கள், ஆட்சியாளராக இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வாங்குகின்ற கொள்முதல் அத்தனைக்கும் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பள்ளி மாணவிகள் குடிக்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. எனவே தான் தமிழகத்தில் நாங்கள் இந்த அரசு ஊற்றி கொடுக்குற அரசாக இருக்குது என்று நாங்கள் இதை எதிர்க்கிறோம். எல்லா அரசாங்கத்தையும் விற்கிறாங்க, இங்கே ஆலை முதலாளிகளும் சேர்ந்து விற்கிறாங்க. இப்போ அரசு ஒரு இலக்கு வைக்கிது, அதாவது இவ்வளவு விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க? சிரிக்க வேண்டியதான் சார். ஜப்பானில் ஒரு வாகனத்தை இவ்வளோ உற்பத்தி பண்ணணும் தீர்மானம் போட்டாலும் அந்த ஜப்பான், இவ்வளோ பெட்ரோல் உற்பத்தி பண்ணணும் சொன்னால் அரபு நாடு, இவ்வளோ மதுவை விற்கணும்னு சொன்னால் தமிழ்நாடா, இவ்வளோ மதுவை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு போய் கொடுக்கணும் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, ஒரு முறை கலெக்டர் கூட்டம் போட்டு சப் கலெக்டர் வச்சு கூட்டம் போடுறாரு. அப்படி கூட்டம் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த பகுதியில் இந்த மண்டலத்தில் சரக்கு ஓடலை அப்படின்னு. அதுக்கு ஒரு அதிகாரி எழுந்து சொல்கிறான், எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுறாங்க சார், இது ஐயப்ப காலம் சீசனு, எல்லாம் வந்தால் குடிப்பாங்க சார். அந்த அளவுக்கு இந்த தமிழகத்தில் மது குடிக்கிறது திணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் கட்டின ஆலை முதலாளிகள் ஆட்சி, ஆலை சாராய வியாபாரியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இங்கே நிரம்பப்பட்டிருக்கிறது, 97% நிரப்பப்பட்டிருக்கு. 1967க்கு முன்னால் குடிக்கிறவர்கள் எங்கே என்று தேடினோம். 1967 குடிக்கின்றவர் சதவீதம் 70 வயசு 80 வயசு மறைமுகமாக குடிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் தேடினோம். ஆனால் இங்கே குடிக்காதவர்கள் எங்கே என்று தேடுகிறோம். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி தமிழகத்தில் மட்டும் வேரூன்றி போய் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு இலக்கு வைத்திருக்கின்றோம். அதற்கு பதிலாக எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? மதுவற்ற ஒரு கூட்டணி ஆட்சி வரணும். அதுவும் 57 ஆண்டு காலமாக அரசியலில் தொழுநோயான ஏதாவது வாங்கி சாப்பிடுமா, தொழுநோயாளியால் போல ஈனம் மானம் மரியாதையற்ற ஒரு ஆட்சி இந்த மதுவுக்கு எதிராக, பொய் சொல்கிறதுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது சலிச்சு போயிடுதுங்க. செந்தில் பாலாஜி என்பவர் கரூரில் என்ன ஊழல் செய்யாமல் இல்லை, இவர் வந்தால் நான் உள்ளே போடுவேன், இந்த ஆட்சியை தூய்மைப்படுத்துவேன் என்று சொன்னார்கள் ஸ்டாலின் அவர்கள். ஒரு தமிழை படிக்கிறோம், அகராதியை படிக்கிறோம், ஆத்திச்சூடி படிக்கிறோம், நாங்கள்லாம் தமிழருடைய ஆட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு தமிழருடைய வாயில் வந்த வார்த்தையாக இது. இந்த செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளே போடும் என்று சொல்கிறீர்கள். எங்கே உள்ளே போட்டீர்கள்? அவருக்கு கொண்டாந்து உங்கள் ஆட்சியில் சொல்வதற்கு நியாயமானவா? மின்சாரத்துறையிலே போட்டிருக்கிறீர்கள், இதுதான் உள்ளே போட வேண்டியதா? இதுதான் உங்களுக்கு நியாயமான ஆட்சியா? இப்படி ஊழல் பெருக்கெடுக்கிறதுக்கு காரணமாக மதுவும் ஊழலும் இருப்பதனால் நாங்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு மிகவும் இப்படி ஊழலை செய்கிற ஆட்சி, மதுவை ஒரு இலக்கு வைத்து விற்பனை செய்கிற ஆட்சி, இந்த ஆட்சியை தானே மக்கள் விரும்பி வாக்களிக்கிறாங்க. எனக்கு மக்கள் இது வாக்களிக்கிறப்பா என்பது உண்மைதான் சார். ஐயா, நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் பகிர்ந்து பார்த்து முடிவு எடுத்துருக்குறோம். மக்கள் வாக்களிக்கிற சதவீதம் 70% மேலே நீண்டு திமுகவுக்கு என்று வாக்களிக்கவில்லை. ஒட்டுமொத்தமான காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட்டு மற்ற அணிகளுக்கெல்லாம் வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி எதிரணியில் உள்ள எந்த ஆட்சிகளும் மொத்தமே சேர்த்துன்னு சொன்னால் 70% வாக்கணிகள் இருக்காங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டணியை விட எதிரணி கூட்டணியுடைய வாக்கு வங்கிகள் வாக்கு சதவீதம் அதிகமாக உள்ளது. அப்போது ஏற்கனவே மதம் பிடித்த யானையை அடக்குவதற்கு இவர் எதிரணியில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இல்லை. அவர்களும் எங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். எங்களுக்கு என்றால் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மதம் பிடித்த யானையை ஊழல் பன்றியை அழிப்பதற்கு எதிரணியில் உள்ளவர்கள் கூட ஒற்றுமையாக இல்லாததனால், மக்கள் அளித்த வாக்குகளை சேகரிக்காதனால், ஒன்றுபடுத்தாதனால், உயர்த்தப்படாததனால் இன்றைய தினம்
அவர்கள் ஆளுகின்ற வாய்ப்பை இவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் மக்கள் வாக்களிக்கிறார்கள். 70% தொடர்ந்து வாக்களித்திருக்கார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அவர்கள் தாண்டி திமுகவுக்கு தான் வாக்கு இல்லை. இன்றைய தினம் சதவீதம் பார்த்தீர்களானால் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகத்தான் அதிகமாக வாக்களித்திருக்கார்கள். ஆனால் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், கூட்டணி வலுவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். 2026இல் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆட்சி மதுவை விற்குது, அதனால் இந்த ஆட்சி வரக்கூடாது, வேறு ஆட்சி வேணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 பெரும் கட்சிகளை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழலும் இருக்கிறது. அப்போ திமுக இல்லைன்னா அதிமுக என்ற நிலை தானே வரும். அப்படி அவங்களும் சாராய வியாபாரம் பண்ணவங்க தானே, மது அவங்களும் விற்றவங்க தானே. நீங்கள் ஐயா சொல்கிறதுலேருந்து நீங்கள் வரும் என்று தான் சொல்லிடுறீங்களா? நாம் வர வேண்டும், வர வைக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி இந்த மக்களுக்கு தர. அவங்களும் அந்த மது எல்லாம் கொண்டு வந்து விற்றவங்க தானே. நாங்கள் திராவிட மாடல்னா நாங்கள் 2 பேருமே சேர்த்து சொல்கிறோம். ஒரே ஆட்சி. அப்போ எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? யார் தலைமையிலான ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது ஊழல் பன்றி பெரும் மதம் பிடித்த யானையாக இருக்கின்ற 75% அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற மிகவும் கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றம் முதல்ல நம்ம அகற்றிட்டோம்னு சொன்னால், மற்றபடி இருக்கிற திராவிட மாடல் அதிமுக கூட இதில் அடுத்த தடவை வந்து நான் மதுவிலக்கு இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது. ஆகவே மதுவற்ற ஆட்சியை கொடுக்கின்றவர்கள் ஒரு சமரசமாக ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும் கூட திமுக சொல்லுதுங்க, எங்களுக்கு வருமானமும் இல்லை, நிதி இதிலேருந்து தான் இலவசமாக கொடுக்குறன்றதெல்லாம் ஒரு ட்ராமா. ஏன்னா இதில் மூலம் வாக்கு வங்கியை பெருக்குவதற்குத்தான் அவங்க இலவசம் கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் வந்து ஊத்துக்கோட்டையில் புதுக்கோட்டையில் போராடுறாங்க. இந்த நாட்டில் வந்து மதுக்கடை இருக்கக்கூடாது, தொடப்பக்கட்டையில் எடுத்து அடிக்கிறாங்க, தொடப்பத்தால் அடிக்கிறாங்க, போலீஸ் அதிகாரியை கன்னத்தில் அரைக்கிறாங்க, போலீஸ் மறுபடியும் இந்த பெண்கள் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள் தென் மாவட்டத்தில் வளர்த்துருக்கு. ஆனால் கலைஞர் ஸ்டாலின் என்ன பண்ணார்? கவுன்சிலர் தேர்தல், மாநகராட்சி தேர்தல் வருகிறது என்பதுக்கு சொன்னதுக்கு வந்த உடனே பெண்கள் இப்போ யாராவது பேருந்து இதுக்கு எனக்கு இலவசமாக கொடுங்க என்ன போராடினாங்களா? எங்களுக்கு 5 ரூபாய் இல்லைன்னு போராடினாங்களா? நீங்கள் மதுக்கடையை மூடிவிட்டால் என் கணவன்மார்கள் உயர்வாக இருப்பார்கள், நாங்களும் உயர்வாக இருப்போம் தான் பெண்ணுடைய கருத்து. ஆனால் இலவசம் நீங்கள் தான் மதுக்கடையை மூடிட்டா தனித்தனியாக சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிடுறீங்களே. அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற ஒரு ஆட்சியினுடைய கொள்கை. அவர்களால் போலீஸை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களால் மாவட்ட செயலாளரையோ வட்ட செயலாளர்களையோ அவர்கள் மூலமாக வருமானம் பெறுகிறார்கள். அப்போ வட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளரும் ஒரு ஒழுக்கற்ற ஒரு கட்சியில் இருக்கின்றார்கள். அதனால் ஒழுங்கற்ற கட்சிக்காரர்கள் காவல்துறையை கட்டுப்படுத்துவதில்லை. அப்படி கட்டுப்படுத்தாத காரணத்தால் அந்த இடத்துல ஊழல் நடைபெறும் தான், காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது போகும் தான். ஏன் அது உதாரணமாக சொல்லலாம். இவர்களுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் 12 பேர், செங்கல்பட்டில் 4 பேர், மொத்தம் 16 பேர். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வட்ட செயலாளர் உட்பட காட்சி கொடுக்கறதுக்கு மொத்த தொகை விற்பனையில் இருந்திருக்கிறான். அப்போ இவங்களால் வந்து காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லுவதே இவருடைய ஆட்சியில் தான் இருக்கும் தவிர, காமராஜர் காலத்தில் நான் இருந்திருக்கேன்னு காமராஜரிடம் வந்து நான் 2 தடவை நான் பரிசு பெற்றிருக்கேன். அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு இடத்துல ஒரு மது இருப்பதா என்று சொன்னால் வண்டி ஒரு இடத்துல நிற்கும், காவல் வண்டி ஒரு இடத்துல இருக்கும், காவலர்கள் வண்டி அங்கேயே இருப்பென்று காட்சிகன்றவன் பார்ப்பான், காட்சிகரன் பதுங்கி இருப்பான், வண்டி தான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கிட்டே போலீஸ் இருக்கும், அவனை பிடிப்பாங்க. இப்போது காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறதுனால நான் வரேன்னு சொல்லிட்டு ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே போகிறேன். அந்த கஞ்சா விற்கிறவன் இவன் உடந்த. ஆகவே ஆளுங்கட்சி, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ என்பதை நீங்கள் இப்போது பார்த்துருக்கலாம். இப்போது கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அந்த எம்எல்ஏ, அவருடைய மாவட்ட செயலாளர், அவர் வட்ட செயலாளர், அவரோடு இருக்கிற ஒரு 2000க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகர்கள் நீதிமன்றம் பக்கத்தில் வெட்ட வெளிச்சமாக ஒரு மதுக்கடை ஓடி இருக்குன்னு சொன்னால் காவல்துறையை கட்டுப்படுத்த இயலவில்லை என்று சொல்ல முடியாது, ஊழல் பெருகும் என்று சொல்ல முடியாது. அதை ஆளுங்கட்சி எந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி, காமராஜர் மாரி ஒரு ஆட்சி வருகிறதோ, தூய ஆட்சி கொடுக்கின்றார்களோ அவங்களால் காவல்துறையை கட்டுப்படுத்த முடியும், அந்த கள்ள சந்தையும் கட்டுப்படுத்த முடியும். உலகம் முழுவதும் மது இருக்குங்க, எப்படி நீங்கள் அதை ஒழிக்க போகிறீங்க, கட்டுப்படுத்த முடியும்? ஐயா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட நீங்கள் மது விலக்கு கொண்டு வந்துட்டா எல்லைகளில் போய் வாங்கி குடிச்சிடுறாங்க, அங்கேருந்து கடத்துறாங்க, தனியாக சாராயத்தை காய்ச்சுறாங்க. இப்படி இந்த நிலையில் நீங்கள் எப்படி அதை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும்னு நம்புறீங்க? நாங்கள் மது விலக்கு என்பது தன்னைத்தானே சோதிச்சுக்கின்ற குடிகாரர்களுடைய பழக்கம். ஆனால் அதை அரசாங்கமே ஊற்றி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ காமராஜர் காலத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4% பேர் தான் இருந்தாங்க. குடிக்கிறத கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்து வேலை.
நாம போயிட்டு என் மகன் என் மருமகன் என் மகளை பார்த்து எப்போ நீங்கள் குடிக்கலாம்பா அதெல்லாம் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்ல அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா யாராவது குடிச்சிட்டானா அவன் குடிப்பானாப்பான்னு தான் கேட்பாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டினா பரவாயில்லப்பா மோசமான குடிகாரன் இல்லைப்பா துணியெல்லாம் அவுத்து போட மாட்டான்பா ஏதோ கொஞ்சம் குடிப்பான்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியான்னு சொன்னால் உலகம் முழுசும் மதுவிலக்கு இருக்குது அதுன்னு இல்லை. ஆனால் அரசாங்கமே அதை ஊற்றி கொடுக்க வேணான்னு சொல்கிறோம். அரசாங்கமே அது விற்பனை பண்ண அரசாங்கமே தீர்மானங்கள் போட்டு இவ்வளவு இலக்கு வைத்து விற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது மாணவர் செயலாது இல்லை ஆத்திச்சூடியா இல்லை இன்னா 40 இணையவே 40 அறம் செயல் விரும்பா என்ன செய்கிறார்கள்? அதாவது அரசாங்கம் எங்களை குடி என்று சொல்கிறது. கல்யாணத்தில் குடி, விருந்தில் குடி, இப்படி பல வகையில் நீங்கள் குடி என்று சொல்கிறது. இப்பொழுது கூட பெட்ரோ பாக்ஸ் என ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, அது மூலியமாக விற்பனை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இது நியாயமா? இது சமுதாயம் தாங்குமா? இது இன்று ஒரு வீட்டில் 2 குடிகாரர்கள் ஆகிட்டார்கள். அவர் ஒவ்வொரு வீடும் எடுத்து சொன்னீங்கன்னா இந்த நாடு தான் ஒரு வீடு தான் அந்த குடும்பம். இப்போ ஒவ்வொரு வீட்டில் 2 குடிகாரர்கள் அண்டா குண்டாவை கொண்டு போய்ட்டு மார்வாடி கடையில் வச்சுட்டு குடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டுருக்காங்க. அதே போல் நாடு முழுசும் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 2 குடிகாரர்கள் ஆகிவிட்டால் இந்த நாடு தாழுமா? அதனால தான் தமிழகனுடைய அரசுக்கு மனித வளம் இழந்து போன இந்த தமிழகத்தில் வடநாட்டில் இருந்து நிறைய பேர் மனித வள வேலைக்கு வருகின்றார்கள். இங்கே மனித வளம் அழிந்து விட்டது. வேறு வழியில் என்றால் இரு சக்கர வாகனத்தை பிடிக்கின்றார்கள், ஓடி பிடிக்கிறார்கள். பத்திரையில் செலவில் ஏற்றுக்கின்றார்கள், மின்சாரத்தை ஏற்றுக்கின்றார்கள். முடியவில்லை இவர்களுக்கு. எப்படி ஒரு குடிகார வீட்டில் 2 அண்டாமியம் குண்டா வைப்பானோ அதே மாதிரி எங்களிடமிருந்தே குடியை கொடுப்பது, நாங்கள் வாகனம் ஓட்டியால் அதில் வந்து ஊதி பிடிப்பது, இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்குது. மது என்பது சாதாரணமாக உலக நாட்டுகளில் இருப்பதை நாம் வந்து அது சாதாரணமாக விட்டலாம். அதுதான் நான் முன்னே சொன்னேன். அரசாங்கம் விற்பது என்பது சாதாரணம். ஆனால் தமிழகத்தில் மட்டும் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆலை முதலாளிகளுடைய எத்தனாலும் அந்த ஸ்பிரிட்டும் சேர்ந்து இந்த தமிழக ஆட்சியில் விற்று திணிக்கிறார்கள் குடிக்க சொல்லி. ஆகவே தமிழகத்தில் நாங்கள் வேறொன்று இந்த ஆட்சியை வேணாம் என்று சொல்கிறோம். அதற்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த சமூக ஆர்வலர் நல்லுசாமி அவர்கள் கல்லை வந்து கொண்டு வாங்க, கல் வந்து உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் போராடுறார். ஆனால் அதுவும் மது தான். ஆனால் அதையும் கொண்டு வரலை. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஐயா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கள்ளுக்கடையை கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லை என்று இப்போ ரகுபதி கூட சட்டசபையில் சொன்னாருங்க. நல்லுசாமி அவரோட எங்களோட நண்பர் தான். அவர் எவ்வளோ போராடிக்கிட்டு தான் வராரு. ஏன்னா இப்போ நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? கல்லு நாங்கள் ஆதரிக்கிறோம் ஐயா. ஏன் ஆதரிக்கிறோம்னு சொன்னோம், மதுன்னு ஒரு பொதுவான பார்வையோடு போராட்டம் நடத்துகிற நீங்கள் கல் மாத்திரம் அதுவும் மதுன்னு தெரிஞ்சு அதையும் ஆதரிக்கிறீங்க? ஆமாம் ஐயா. மது என்பது இன்றைக்கு மக்கள் தீர்ந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை வரப்பு மேலே இருக்குது, அந்த ஒரு மதம் பிடித்த யானை இந்த சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் எதையாவது ஒரு பக்கம் ஒரு 3 கிராமத்துக்காரன் அந்த மத யானையை ஓட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். அது மாதிரி எரிசாராயம் என்கின்ற மத யானை இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொல்கிறீர்கள். வருமானம் என்று நீ சொல்கிறீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு வருமானத்திற்கு வழிகாட்டுகிறோம். 16 லட்சம் கிராமங்கள், 16,000 கிராமங்கள், பல லட்சக்கணக்கான விவசாய பனைமரங்கள், மக்கள், அவர்களுக்கு வியாபார யுக்தியாக கருப்பு பட்டி போகலாம், பனஞ்சாறு போகலாம், பனங்கயிறு போகலாம், மதிப்பு கூட்டு பொருள்கள் போகலாம், விற்பனையாகவும் வருமானம் வரும். அதை உங்களை சமன்படுத்தி கொள்ளுங்களே என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒட்டுமொத்தமாக உடனே வருமானத்திற்கு வழி இல்லாமல் சென்று விடுமே என்பது ஒரு ஆதாரமாகத்தான் கல்லை நாங்கள் இணைக்க சொல்கிறோம். அது வருமானத்தை பெருக்குவதற்காக படிப்படியாக எங்களுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு என்பது கொள்கை. அந்த கல்லை பணங்கள் தென்னங்களை கொண்டு வரக்கூடாது என்று நிலையாக அரசு நிற்கிறதே, அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கல் விற்பனையை இங்கே உள்ளே சேர்த்து விட்டால் விவசாயிகள் பயனடைவார்கள், விவசாயிகள் பயன்பெறுவார்கள், பல கிராமங்கள் பயன்பெறுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு ஆலை அதிபர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலையிலிருந்து உற்பத்தியாகின்ற சாராயம் அரசாங்கத்து மூலியமாக விற்பனை செய்வது பாதிக்கப்படும், அவருடைய சொந்த லாபம் பாதிக்கப்படும் என்பதனால் கல் அனுமதிக்க மாட்டுறாங்க. கல் ஒரு தீமையற்றது, உலக நாடுகளில் கல் தீமையற்றது என்று சொல்லிவிட்டார்கள். உதயபானு ஒரு அறிக்கை, கேரளாவில் ஒரு கமிஷன் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த உதயபானு கமிஷன் அறிக்கை சொன்னால் கல் ஒரு உணவுப் பொருள் இல்லை தான் உதயபானு கமிஷன் அறிக்கை கொடுத்துருக்கு. அப்படி என்பதுக்கு கல்லால் எந்த தீங்கை இல்லை. ஆனால் திராவிட மாடல் அரசு
தன்னுடைய சுய ஆலை சாராய ஆலையிலிருந்து வந்து அதை விற்பனை செய்த அவருடைய 11 குடும்பங்களுக்கு செல்வதற்காக இதை தடை செய்கிறார்கள். நிச்சயமாக கள் இதில் சேர்த்தார்கள் என்றால் அந்த வருமானம் பண விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு சென்று சேரும். நீங்கள் ஒரு புள்ளி நீங்கள் சொன்னீங்க 11 குடும்பங்கள், அது எந்த குடும்பங்கள்? திராவிட அதிமுகவுக்கு 11 கடைகள் ஆலைகள், திமுகவுக்கு 9 ஆலைகள் இருக்கு ஐயா. இப்போ இந்த 9 ஆலைகள் இருக்க வேண்டாம், 11 ஆலைகள் வேண்டும் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை ஐயா, 2 ஆலைகளும் வேண்டாம், 2 ஆலைகளும் வேண்டாம். இந்த 2 ஆலைகளும் இருக்கிறது வேற வழி இல்லைன்றதுனால தான் இவங்க 2 பேருமே தேர்ந்தெடுத்துட்டு வரோம். நாங்கள் யாருமே தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக என்னுடைய சொந்த கருத்துன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சொந்த கருத்தை சொல்லிட்டு வராங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்ற செந்தமிழ் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் தமிழுடைய அருகதை உடையவராகவும் புலவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் இணைத்து இந்த சமுதாயத்தில் ஒரு தீங்கு எடுக்கின்ற ஆட்சி. அவரே குடிச்சிட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவரை வச்சு ஒரு கூட்டணி அமைக்கணுன்றீங்களா? என்னது இல்லையா, ஒரு தன்வழி, வள்ளுவர் சொல்லுங்க, தன்வழி, மாற்றான் வழி, துணை வழி, வினைவழி, இந்த 4 வழியும் பயன்படுத்தி எதிரில் இருக்கின்ற மதம் பிடித்து அகற்றுவது தான் நம்முடைய அரசினுடைய இது களம். நீங்க முதல்ல 2026 உங்கள் நிலைப்பாடு எனக்கு ஓரளவு தெரிய வருகிறது. அதாவது சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணி வெல்ல வேண்டும். தலைமையிலேயே சொல்லல ஐயா, சீமானோடு மற்ற அப்படி ஒரு கூட்டணி, மற்ற என்ன கட்சிகள்லாம் சேரலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழகத்தில் மட்டும் மதம் பிடித்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு மற்ற எதிரணியில் உள்ளவர்களுக்கு வாக்கு சதவீதம் உண்டு, பலமாக உண்டு. அதாவது இந்த 2 கட்சிகளையும் தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற தவிர இல்ல பலமாக வாக்கு வங்கிகள் உண்டு. ஏன் அவங்க வந்து மதுவில கொண்டு வந்துருவாங்கன்னு நம்ப முடியும்? நிச்சயமாக உண்டு போன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்களும் 2ஆம் கட்ட தலைவர்களோடு பகிர்ந்திருக்கிறோம். அவர்களும் எங்களோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். முதல் கட்ட தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்களால் மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக மற்ற தலைவர்களும் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 50% நாங்கள் மதுவற்ற ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்றோம். இதை ரகசியம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் 2000 வெளிப்படையாக சொல்லிட்டீங்களே, ரகசியம் எங்க அது சார்? நாங்கள் யார் பேசியிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம். சரி, அடுத்த சட்டசபை தேர்தல் 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைக்கு வரும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது அவரே அறிக்கை கொடுத்துருக்க, கோவையில் அவருடைய பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கின்ற பொழுது அவரே அறிவித்திருக்கார்கள். தமிழகத்தில் வந்து உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது. அவருடைய 46,000 தொழிலாளர்கள் இருக்கார்கள், அவர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஆகவே வந்து நாங்கள் அந்த சார்பு விற்பனையாக அதை கொண்டு வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவது படிப்படியாக 3 ஆண்டுகளே அது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டாரு, அப்புறம் அதை எடுத்து நடத்துவது அது இப்போ ஓய்வுக்கு போயிருக்காரு. ஆட்சி 2022 அடுத்த ஆண்டுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வருவது என்பது அது கூட்டணியுடைய தர்மத்தை பொறுத்து வரும். அவர்கள் எல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கூட்டணியை மனது விட்டு தனது மக்களுடைய நலனுக்காக பணிந்து வார்த்தைகளை அடக்கி ஒன்றிணைத்து அவர்கள் இந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தலைமையில் மட்டுமல்ல, அந்த கூட்டணி வெற்றி பெறும். அவர் ஒண்டி வெற்றி பெறும், அவர் மட்டுமே வெற்றி பெறும்னு சொல்லுறாரு. அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு 90% நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற விரும்புகிறோம். அது பிஜேபி என்பதுமல்ல, அதிமுக என்பது மட்டும் இல்லை, சீமான் மட்டுமல்ல, பாமக மட்டும் இல்லை, பாமக கூட எங்களை அழைச்சிருக்காங்க. நாங்கள் போய் சந்திக்க போகிறோம். அவரையும் இதில் கூட்டணியில் இணைங்க, எங்களுடைய பிளாட்ஃபார்ம், எங்களுடைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் வாங்க, எங்களுடைய சமூகத்தில் இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆகவே மிகப்பெரிய தாக்கத்தை டூ ஹார்டே ஆகஸ்ட் புரட்சி மாரி இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் அவர்கள் அனைத்து மனதிலும் புகுந்திருப்போம். நிச்சயமாக அந்த கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய ஆற்றலாக நடிகர் விஜய் வருகிறார் அப்படின்னு பேசப்படுகிறது. அவர் வந்தால் அவர் இதை செயல்படுத்துவார் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அது நம்பிக்கையில் அது வேடதாரி ஒரு புஷ்வான மாரி நான் நினைக்கின்றேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தில் வயது 73 ஆகிறது. விஜய் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கூட சில நல்ல கருத்துக்களை
பரப்பி தான் அந்த ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பும் அவருடைய பாட்டுகளும் அவருடைய செய்திகளும் சென்று இருக்கிறது. ஆனால் விஜய் என்ன செய்தி எடுத்தார் என்று சொன்னால் பார்த்தீர்களான தெரியவும் அவர் குடி, சிகரெட்டு போன்ற மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தலுக்கான வகையிலே காதல் காட்சிகளெல்லாம் நடித்துவிட்டு திடீர்னு அவருக்கு நம்முடைய அறியாமையான இருக்கின்ற இளைஞர்களை பயன்படுத்தி வருவது என்பது ஒரு புஷ்வானமாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ உங்களை விட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அவர் ஆதரிக்கிறாங்க, அவர்கள்லாம் அவருக்கு வாக்களிப்பாங்க. அப்போ அவர் அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் தானே அதிகம். அதுதான் துவக்குகின்ற பொழுது இருக்கின்ற கடமையை பார்த்தீர்கள் அவர் மிகப்பெரிய ஆட்சி கொடுப்பதாக தோற்றம் அளித்திருக்கிறது. இது ஒரு புஷ்வானமாக நிச்சயமாக சொல்கின்றேன். இது ஒரு புஷ்வானமான அரசியல் அவர் நுழைவது. ஆகவே அவரால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் அவரால் கொண்டு வர முடியாது, மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுவார். இப்போ நீங்கள் சொன்னபடி 3வது அணி அமையணும், அதன் மூலமாக மதுவிலக்கெல்லாம் ஒழியணுன்றீங்க. அந்த அணியில் விஜய் சேர்ந்தால் நீங்கள் ஆதரிப்பீர்களா? ஆதரிப்போம் ஐயா. ஒரு மதுவிலக்குக்காகவும் திராவிட மாடல் அரசியலில் இருந்து மக்களை மீட்டெடுக்கணும். யார் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்கன்றதுலாம் எங்களுடைய இல்லை. இன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் கள்ளச்சாராய மரணங்கள்லாம் போயிட்டுருக்கு, மாணவர்கள்லாம் போயிருக்கு. இன்றைக்கி கற்பொழிப்பு, இன்றைக்கு பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் மிகப்பெரிய போயிட்டுருக்குன்னு சொன்னால் அது வந்து மதுனுடைய தாக்கம் தமிழகத்தில். தைவானிலிருந்து ஒரு சரக்கு இறக்கப்படுதுன்னு சொன்னால் அது தமிழனுடைய விமான நிலையமாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தான்லேருந்து விமான நிலையெல்லாம் அதானி கொடுத்துட்டான்றீங்க, நீ தமிழனோட விமான நிலையம் வந்து நான் சொல்கிறது ஒரு போதைப் பொருளை இறக்கப்படுகின்ற இடம் எதுவாக இருக்குது, தளமாக இருக்குதுன்னா அது தமிழ்நாடாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒரு போதைப் பொருளை கடத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது இறக்கப்படுகின்ற விமான நிலையம். பாகிஸ்தான்லேருந்து ஒரு போதைப் பொருள் கடத்தப்படுகிறது என்று சொன்னால் அது இறக்கப்படுகின்ற தமிழ்நாடு. மலேசியா, வேறு எந்த நாட்டிலிருந்தும் கடத்தப்படுகின்ற பொருட்கள் தமிழகத்திலே வந்து இறங்கப்படுகிறது என்று சொன்னால் இங்கே போதைப் பொருளை பயன்படுத்துகின்றவர்கள் 13 வயதிலிருந்து தொடங்கிவிட்டார்கள் என்பத காரணத்துக்காகத்தான் இந்த போதைப் பொருள் மயானமாக மாறிவிட்டது, சுடுகாடாக மாறிவிட்டது. சென்னை அகற்றுவதற்காகத்தான் நாங்கள் விஜய் வந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு மிகப்பெரிய மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை என்று நாங்கள் ஆதரிக்கணும். சென்னை வந்து போதைப் பொருட்களின் தலைநகரம் சொல்ல வரீங்களா நீங்கள்? தலைநகரமா? மயான பூமி ஐயா. தலைநகரமாகி மயான பூமி ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஓரங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. நீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு மயானம் ஆயிடுச்சு. வேற யாருக்காக நீங்கள் உழைக்கணும்? நாங்கள் இதை ஒரு பசுமை மீண்டும் தமிழகத்தில் இவ்வளோ தூரம் மயான பூமி ஆகி ஆளுங்கட்சியால் சுரண்டப்பட்டு, ஆலை முதலாளிகளால் சுரண்டப்பட்டு விஷ சாராயத்தை கொடுத்து பண்ணாலும் அந்த தமிழகம் இன்னும் பூமி தாங்கி கொண்டது தர்ம பூமி. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டால் மீண்டும் புத்துயிர் பெற்றுவிடும். இது தர்ம பூமி தமிழகம், அது வெற்றி பெறும். உலக நாடுகளில் தாயான பூமி தர்ம பூமி, ஆன்மீக பூமி இந்தியா. இந்தியாவினுடைய ஆன்மீக பூமிகள் தமிழ்நாடு, கோயில்கள் சிறந்தது தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாடு இந்த ஆன்மீகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, தர்மம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக திராவிட மாடல் அரசுகளை ஊழலிருந்து அகற்ற வேண்டும், போதைப் பொருளிலிருந்து அகற்ற வேண்டும், மயான பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவர்களை எல்லாம் காலில் விழுந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா, அனைத்து திராவிட மாடலுக்கு எதிராக உள்ள கூட்டணி கட்சிகளெல்லாம் 2026க்குள் நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள், இந்த மக்களை பாருங்கள், அவருடைய கண்ணீரை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கூட்டணிக்காக, தர்மத்திற்காக தொழு நோயாளியோடு பெட்டிக்கும் சீட்டுக்கும் கூட்டணி வைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மண்டியிட்டு கேட்டுக்கொள்ள நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம். இதற்காக ஒரு பிரச்சார வாகனத்தை கூட நாம் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் மது விலக்கை பற்றி பேசுகிறத விட திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் வெளியில் வாங்கன்னு பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. மற்ற கூட்டணிகளெல்லாம் வருவதற்கு நான் ஐயா சொன்னீங்க, அதாவது நீங்கள் மது விலக்க பேசுகிறத விட திமுக கூட்டணியில் இருக்காங்களா மற்ற கட்சிகள், நீங்கள்லாம் வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. இந்த பயணம் கூட அது மாதிரி கூட நாங்கள் யோசனை பண்ணுறோம். காங்கிரஸ் சொன்னோம், காங்கிரஸில் காமராஜர் வந்து முன்னாலெலாம் வந்து எருமாட்டு தோலை தான் நம்ம ரஷ்யாவுக்கு அனுப்பணும், இப்போ எருமாட்டியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் விமர்சனத்துலாம் இருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன இருக்குது, சூடு சொரணை என்ன இருக்கான்னு கூட தெரியல. தினம் காங்கிரஸை பற்றி கருவேப்பிலைன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஒரு கருவேப்பிலை, அதை நாங்கள் பதார்த்தத்துக்கு பயன்படுத்துவோம், தூக்கி எறிவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது கூட சொல்கிறாங்க, பீட்டர் அல்போன்ஸ் என்பவர் சொல்கிறார்கள், காமராஜர் ஆட்சி எங்கே தேட வேண்டாம், இதோ கருணாநிதியும் ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி என்று சொன்னார். கார்த்திகை மகன் விஜய் அவர் கூட சொல்கிறார்கள், காமராஜர் ஆட்சி ஸ்டாலின் தலைமையிலே நடக்கிறது என்று சொன்னார். எவ்வளோ வெக்கக்கேடு தமிழகத்தில். நீங்கள்
பிஜேபியால் ஏவப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை உடைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னுடைய பேச்சையும் எங்களுடைய கருத்தும் மக்களை மீட்டெடுப்பதற்காக எந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தால் மக்கள் கொடுக்கின்ற வாக்குகள் இரண்டு பக்கமும் விட எதிரணிக்கு இருக்கிறது. நீங்கள் எதிரணியினரே எதிர்கூட்டணியினரே நீங்கள் திராவிட மாடலுக்கு எதிராக உங்களுக்கு வாக்களித்தாலும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது போல சிதறுண்டு போய் எங்கள் மக்களை வீணடிக்கின்றீர்களே, மாணவ மணிகளை வீணடிக்கின்றீர்களே, பத்திரிகைகளை மட்டும் செய்தி கொடுக்கின்றீர்கள். இந்த 4 கார் ஓட்டுறாங்க, மக்கள் பணம் வீணடிக்கப்படுது என்று சொல்கிறார்கள். செந்தமிழ் சீமான் சொல்கிறார்கள். 81 கோடி ரூபாய்க்கு பேனா வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு குறைகளெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேல் வைக்கின்றீர்களே, அவர்களை அகற்றுவதற்கு நீங்களே ஒன்றாக இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. தவிர பிஜேபி ஏவப்பட்ட ஒரு என்ற எண்ணம் அடிப்படையில், மக்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த விஷத்தை அகற்றினால் நன்றாக இருக்கும் என்ற காரணத்துக்காக திராவிடக்கு எதிராக இருக்கின்ற கூட்டணிகளை இணைப்பதற்கு நாங்கள் பாலமாக இருப்போம். அது 2026 நடக்கும் என்று உறுதிப்பாடோடு இருக்கின்றோம். திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை, மதுவை நிறைய இடத்துல கொண்டு வராங்க, அவங்களே விற்கிறாங்க, அவங்க ஆலை முதலாளிகளுக்கு வசதியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆட்சி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று மக்கள் பேசுகிறார்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி பல திட்டங்கள் மக்களுக்கு பயன்பாடு உடையதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் முற்றிலுமா அந்த ஆட்சி சரியில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கூறிய அத்தனை நலத்திட்டங்களும் இப்பொழுது கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஸ்டாலின் சார் பேசுகிறார். நீங்கள் யாரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பயப்பட வேண்டாம், நான் அத்தனையும் நலத்திட்டங்களாக அந்த நலத்திட்டங்களை பச்சையாக சொல்லியிருக்கார். அந்த நலத்திட்டங்களை நான் வாக்கு வங்கிகளாக மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் அந்த சொன்ன திட்டங்கள் மக்களுக்கு பேருந்தில் இலவச கொடுத்துருங்களா? 1100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கார். போக்குவரத்து கழகத்திலிருந்து 1100 கோடி ரூபாய் கொடுத்து அது இலவசமாக கொடுத்துருக்கிறார்கள். எப்பொழுது கொடுத்தார்? அது நலத்திட்டங்களா? யாராவது போராடினார்களா பெண்கள்? உண்மையிலேயே நீங்கள் பெண்களுக்கு அந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு வாக்கு வங்கிகளுக்காக கொடுத்துருக்கிறீர்கள். இப்போ மக்கள் கேட்டால் தான் கொடுக்கணும்னு நிலை இல்லைல்ல. இப்போ இடஒதுக்கீடில் இந்த முன்னேறிய வகுப்பினருக்கு ஒரு 10 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுத்தாங்க, கேட்டால் கொடுத்தாங்க. அது மாதிரி மக்களுக்கு எது தேவையோ அது மாநில அரசும் செய்கிறது. அதை நீங்கள் எப்படி யார் போராடினாங்க, யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது சரியானதா? ஐயா, நலத்திட்டங்கள் மக்களுடைய வளர்ச்சியாக இருக்கணும். ஒரு நெல் விதைத்தால் அது 60 மணிகளை தரும். அந்த வகையில் நலத்திட்டங்கள் உருவாக வேண்டும். ஒரு நெல் மணி 60 நெல் கதிர்களை தரும். ஒரு கதிர் கொண்டு 60 மணிகளை தரும். அதே போல நலத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மனித வளத்தையும் மனித நலத்தையும் அழிக்கின்ற திட்டங்களுக்கு வாக்கு வங்கிகளுக்காக பயன்படுத்துகின்ற திட்டங்களாக இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு கொடுக்குற திட்டங்கள்லாம் அப்படி அழிஞ்சு போகிற திட்டமா? அது பெருகிற திட்டம் தானே. நீங்கள் அதனுடைய கருவை பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்பாக மாணவிகளுக்கும் குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு குடும்பங்கள்னு சொன்னதும் வாக்கு வங்கியை நோக்கி தான். இலவச பேருந்து பஸ்ஸு பெண்களுக்கு அளிக்கப்படும் என்னது மாநகராட்சி தேர்தலை நோக்கி தான். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்ததும் தேர்தல் நோக்கி தான். திராவிட மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சி, கலைஞர் கற்றுக் கொடுத்த அந்த பாணி, வேட்டி அவுத்து விட்டாலும் விட்டு விடுவேனே தவிர கூட்டணியை அவுத்து விடமாட்டேன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நலத்திட்டங்களை செயல்பட்டு கொண்டு இருக்கிறத தவிர மக்களுக்கு நேரடியாக ஒரு மணி விதைத்தால் அது 60 மணியாக மாற்றுகின்ற நலத்திட்டங்கள் இல்லை, விளைச்சல் இல்லை. இப்போ நலத்திட்டங்கள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அது வாக்கு வங்கி நோக்கி. ஆனால் இந்த நலத்திட்டங்கள் மூலம் பயன்பெற்றவர்கள் ஒருவர் கூட இது வேண்டான்னு சொல்லலை, இன்னும் எங்களுக்கு தரலையே கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் தட்டி ஏந்தி அடுத்த தடவை ஸ்டாலின் அவர்கள் வீடுதோறும் கஞ்சி ஊற்றுவார்கள் என்று சொன்னார் கூட மக்கள் தட்டி ஏந்துவதற்கு இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பின் தள்ளப்பட்டார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு கூட்டம், நீங்கள் பின்தள்ளப்பட்டு விட்டார்கள்ன்றீங்க. இந்திய ஒன்றியத்திலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தானே? ஆமாம், எல்லா துறைகளிலும் முன்னேறிக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம டாஸ்மார்க் விற்பனையிலையும் முதல் மாநிலமாக தான் இருக்குது, முதல் துறையிலே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை.
பல வகையிலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்மார்க் கடையிலேயே முதல் மாநிலமாக நம்ம தமிழகம் தான் இருக்குது. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு கரும்புள்ளி மாத்திரம் தெரியுது? முழு பக்கம் வெள்ளையாக இருக்குது. அது வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு சூழலில் தமிழ்நாடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற நிலை. இதை மாத்திரம் ஏன் குறிப்பிட்டீங்க? 650 புள்ளியில் கடன் தொகை இருந்தது, 9 லட்சம் புள்ளியில் கடன் தொகை கொண்டு நிற்க. இங்கே மட்டுமா? எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அவங்க 150 1,50,000 கோடி அதிகமாக ஒன்றிய அரசு வாங்கியிருக்காங்க கடன். மக்களுக்கு சேர வேண்டிய இப்போ ஒரு 40 கோடி ரூபாய் கார் பயணத்து பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே கார் பந்தயத்துக்கான இடங்கள் இருக்குது. அங்கே போய் அந்த கார் பந்தயத்தை நடத்தலாம். யார் வீட்டு பணம்? எங்களுடைய மக்கள் வரி பணம். ஒரு பேருந்து நிலையத்திலையோ அல்லது ரயில் பயணத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு வேறுகடலில் விற்கிறவங்களுக்கு தள்ளி 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 விற்றா கூட வருமானத்தில் வரி. அதாவது உலக அரங்கில் இந்திய நாடு ஒரு பெரிய நாடு, ஒரு 5-6 இடங்கள்லாம் வந்துடும். ஆனால் விளையாட்டுகள்னு பார்த்திங்கன்னா அது 70வது இடத்துல 60வது இடத்துல இருக்குது. அப்போ விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் தானே செய்யப்படுகிறது. இது வந்து உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை உயர்த்துவதற்கான ஒரு ஏற்பாடு. நீங்கள் இதை எப்படி தவறாக சொல்லலாம்? அதாவது ஏற்கனவே இருக்கப்பட்ட இடத்துல நாங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்ல, அது உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கோம், மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், திருவள்ளூரில் இருக்கிற இடத்துல கார் பந்தயம் நடத்தின ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த விட்டுட்டு 40 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுத்து அதன் பிறகு அதுகின்ற வருமானத்தை அவர் தனியார் எடுத்து போவதற்கு எங்களுடைய பணத்தை வீணடிப்பதை தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம். இதை நடத்துவதற்கோ விளம்பரப்படுத்துவதற்கோ வேண்டாம் என்று சொல்லவில்லை. எங்கள் பணத்தை தார் சாலைகளுக்கும் விளம்பரத்திற்கும் தூணுகளுக்கும் அகலப்படுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் உன் மகனுடைய ஆட்சி பேர் வருவதற்கும் இதை பயன்படுத்திவிட்டு வருகின்ற வருமானத்தை தனியார் டிக்கெட் போட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் நாங்கள் வேண்டாம்ன்றோம். எங்களுடைய பணம் அழியுது. அதோட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கார் பந்தயம் நடத்துகிற இடத்துல நடத்தியிருந்தால் இன்னும் நல்ல ஜோராக இருந்திருக்கும். இன்னும் அந்த இடம் சிறப்பாக இருந்திருக்கும். கூடுதலாக ஒரு 2 கோடி 3 கோடி தான் செலவழிஞ்சிருக்கும். 40 கோடி ரூபாய் எங்கள் பணம் வீணாகி போயிருக்கேன் வருத்தம் தான். அதாவது விளையாட்டுத்துறையில் வருமானத்தை எதிர்பாராமல் ஒரு அந்தஸ்தை, அதாவது உலக அரங்கில் நாங்களும் திறமை மிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கானது தான். அதற்கான செலவுகளை அரசு தான் ஏற்றுக்கொள்கிறது. ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி. அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இப்போ திறமையை காட்டுவதற்கு தன்னுடைய மகனுடைய திறமை, தான் மகன் ஆட்சிக்கு வந்துட்டார் என்றது தான் அவங்களுக்கு திறமையாக காட்டுறாங்க தவிர விளையாட்டுத்துறை திறமையை ஊக்குவிக்கிறதாக இது இல்லை. இந்த ஃபார்முலா 4C என்பது அவருடைய மகனுடைய விளம்பரத்துக்காக தான் இங்கே நடத்தப்படுது என்றது எங்களுக்கு குற்றச்சாட்டு. நீங்கள் இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறீங்க. சசி பெருமாள் அவர்கள் செய்யாத வேலைகள் நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இல்லை அவரே ரொம்ப காலமாக அந்த நடைமுறையில் இருந்து போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற நிலை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மதுவிலக்கு பிரச்சாரத்தை நான் அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்னைக்கு அவர் இங்கே அழைத்து வந்து சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டையில் அவருக்கு சிகை அலங்காரம் செய்து அவர் காந்தி சிலையில் விட்டு நான் இந்த தமிழ்நாட்டில் 2 பேர் கொண்டு வந்திருக்கேன். இதற்கு முன்பாக பழனிசாமி என்பவர் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் அச்சுறுத்தப்பட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு நீ மட்டுமே காரணம் அல்ல, உன்னுடைய உண்ணாவிரதத்தை இங்கே யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், செய் அல்லது செத்துமடி என்று 2 பேர் கொண்டு வந்தோம். அதில் ஒருவர் பாதியிலே பின்வாங்கிவிட்டார். 2வது வந்த காந்திவாதி சசி பெருமாள் அவர்கள், நான் இந்த சமுதாயத்தில் அன்றைய தினம் 40 பெண்கள் விதவையாகி கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டுமே மரணம் அடைவது எனக்கு உத்தேசம், அது பற்றி எனக்கு கவலை இல்லை, நாங்கள் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்புறமா குமாரபாளையம் தங்குவேல் அவர்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து காந்திவாதி சசி பெருமாளை சென்னைக்கு கொண்டு வந்து அவருக்கு அலங்காரங்களாம் செய்து உண்ணாவிரதத்துக்கான அடிப்படை நிலைமைகளான எங்களுடைய சின்னையிலேயே தயார் பண்ணோம். அவர் சிறையிலேயே கூட சரி 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்பொழுது டிஐஜி அவர்கள் என்னை அழைத்து அவருடைய உண்ணாவிரதத்தில் சிறையில் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் வந்து இளநீரை வந்து கரைத்து உள்ள புனர் வழியாக ஊற்றி கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி உண்ணாவிரத்தை கைவிட சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அப்பொழுது சென்று பார்த்தோம். நான் இந்த தமிழக மக்களுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொன்னவர் சசி பெருமாள் அவர். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கின்ற பரம்பரை நாங்கள் 2026ஆம் ஆண்டு இந்த கூட்டணியை நாங்கள் ஒன்று சேர்த்து இந்த மக்களுக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய இந்த இயக்கத்தில் மிக வேகமாக விரைவாக வேலை செய்கிற அல்லது பொறுப்புள்ள நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
இதுவரையில் 42 பேர் இருக்கிறோம் ஐயா. தமிழகத்து முழுசும் 1500 மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறோம். செய் அல்லது செத்துமடி என்பதற்கு ஒரு 46 பேர் தயாராக இருக்கிறோம். நீங்கள் மதுவை அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. மற்ற போதைப் பொருட்களுடைய வரத்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் எல்லாம் அதை புழக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதை எதிர்ப்பதற்கு, அதை தடுப்பதற்கான வேலைகள் எதுவும் செய்கிறீங்களா நீங்கள்? போன 2 நாளுக்கு முன்னால் கூட நாங்கள் புதனாரப்பட்டியில் நிறைய மதுக்கடைகள் இது மாதிரி கல்லூரி வாசலில் போதைப்பொருள் இருப்பதாக கூறி ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். பழக்கருப்பையாக வந்தாருங்க, அதில் பேசுவதற்கான இருந்தது. நாங்கள் இப்போது தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவித்தோம், இனி காவல்துறையை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்கெங்கெல்லாம் மதுக்கடைகள் கள்ளசாராயங்கள் விற்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய சத்தியாகிரகிகள் நேரடியாக களம் காணுங்கள். எந்த இடத்துல விற்றாலும் பரவாயில்லை, எங்கள் தலைமையில் எங்கள் அறிவியுங்கள். அந்த நேரடியாக சென்று அந்த மதுக்கடை விற்பனையாளர் கள்ளச்சாராய விற்பனையாளர்கிட்ட நம்ம சத்தியாகிரகம் வந்து பண்ணலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஐயா. அதாவது கஞ்சா என்ற அந்த போதைப் பொருள் இப்போ தமிழகத்தில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? அதை ஒழிப்பதற்கு இல்லை அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க? ஐயா, இது சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கஞ்சா பொருள் அதிகமாக ஆகிவிட்டது, சரக்கு அதிகமாக குடிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டெங்கு காய்ச்சல் வருகிறது, மஞ்சக்காமலை வருகிறது, மருத்துவமனையில் சிகிச்சைக்கு இலவசம் செய்கின்றோம், இப்படி பரவலாக கொசுவினால் நோய் உண்டாகிறது என்று சொன்னால் எங்கே என்று பார்த்தோம் என்றால் சாக்கடையிலிருந்து உருவாகிறது என்று தெரிகிறது. எனவே நாம் ஒட்டுமொத்தமாக டெங்கு காய்ச்சல், மஞ்சக்காமாலை நோய் இது போன்ற நோய்களெல்லாம் உருவாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சாக்கடை. அதை சுத்தம் பண்ணணும். அதை சாக்கடை சுத்தம் பண்ணிவிட்டால் மற்ற நோய்கள் தருவதை போல கஞ்சா, அபின், மெத்தடின் வெளி ஊர்களிலிருந்து இறங்கப்படுகின்ற இந்த சரக்கு இங்கு விற்கப்பட்டு மதுவினால் மயங்கி கிடக்கின்ற தமிழகத்தில் மயான பூமியாக இருக்க காரணம் சாக்கடை அரசியல். அந்த சாக்கடை அரசியலை அகற்றிவிட்டால் இந்த கஞ்சா போன்ற பொருட்களெல்லாம் மிக எளிதாக நம்ம எழுதலாம். ஆளுங்கட்சியின் துணையோடு காவல்துறை துணையோடு வட்ட செயலாளர்கள் சேர்ந்து செய்வதனால்தான் கஞ்சா தொகை பெருகி இருக்குது ஐயா. அதனால தான் நாங்கள் கஞ்சாவை நாங்கள் விற்கிறவன் கூட நாங்கள் தப்புன்னு சொல்லலை, காவல்துறையோடு விற்கப்படுகிறது. என் மேலே எங்களுடைய காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு 2 கேஸ் பொய் கேஸ் போட்டிருக்கிறார். கஞ்சா விற்பது தவறு இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? கஞ்சா ஒரு போதைப் பொருள் ஐயா, அது எப்படி தவறு என்று சொல்கிறீங்க? தவறு என்று நம்ம அது தவறு இல்லையா? விற்பது தவறு இல்லையா? தவறு இல்லையா? தவறியா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தவறு என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. காவல்துறையோடு சேர்ந்து விற்கிறாங்க. அப்போ எதை நம்ம அகற்றணும்? சாக்கடை அரசியல் அகற்றணும். எப்படி ஒரு சாக்கடையை அகற்றிவிட்டால் மற்ற நோய்கள் டெங்கு காய்ச்சல் வராதோ, அதே போல் தமிழகத்தில் சாக்கடை அரசியலாகிய திராவிட மாடல் அரசியலை அகற்றிவிட்டால் இத்தனைக்கும் காமராஜர் ஆட்சியினுடைய நிலைமைக்கு வந்துவிடும். இருக்கிற எல்லா கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏதாவது ஒரு வகையில் இணைஞ்சிருந்திருக்காங்க, பிரிஞ்சிருந்திருக்காங்க. அவங்களெலாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றம் செய்த வேலையை தானே செய்வாங்க. அவங்க மாற்றம் ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எங்களுடைய முயற்சி, இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இப்படி இருந்தால் அப்படி தான் ஆகும். ஆனால் எங்களுடைய முயற்சி என்பது அப்படி ஆகாது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்குள் எடுத்திருக்கிறோம். திட்டவட்டமாக எங்களோடு பயணிக்கின்ற காலகட்டம் நெருங்கிவிட்டது. அப்படி இருந்தால் இன்று சொல்லும் பொழுது அப்படி தான் ஆகும். அப்படி ஆகாது என்று நாங்கள் சொல்கின்றோம். 2026ஆம் ஆண்டிற்குள் மிகப்பெரிய ஆகஸ்ட் புரட்சி மாரி தோன்ற போகின்றது. நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சிக்கும் வழியே இல்லை என்று தான் எங்களுக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த ரகசியங்கள் காப்பாற்றப்படுங்கன்னு சொல்லுகிறோம். நிச்சயமாக நடைபெறும். ஒவ்வொரு கட்சிகளும் பல லட்சங்கள் வாக்காளர்களை தன் கைவசம் வைத்திருக்கின்றன, எல்லா கட்சிகளுமே. நீங்கள் ஒரு 1500 பேர் இருந்துட்டு இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஐயா, நாங்கள் சத்தியாகிரகிகள், ஹிரோஷிமா குண்டு மாதிரி. நாங்கள் ஜப்பானில் போட்ட ஹிரோஷிமா, அது அழிவுக்கு தானே பயன்படும். நீங்கள் அழிவுக்கு பயன்பட போகிறீங்களா? அது அழிவை ஏற்படுத்தியது. நாங்கள் அழிந்து போகவும், இந்த எதிரணியில் உள்ளவர்களாம் ஒன்று சேர்க்கின்றவர்கள் நாங்கள் அழிந்து போக தயாரிக்கணும். நீங்கள் அந்த கூட்டணியிலும் அமைத்து வைக்கின்றவர்களும் அவருடைய முயற்சியை நாங்கள் ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றோம். ஒரு பூமாலையோட நார் போல் நாங்கள் இருக்கணும். அதுக்கான
அடிப்படை வேலைகள்லாம் செய்திருக்கிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்கி விட்டோம். அவர்களெல்லாம் சேர்ந்து பயணிக்கிறோம். நிச்சயமாக 2022ஆம் ஆண்டுக்குள் திராவிட மாடல் ஆட்சி இருக்காது ஐயா. அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு மிக சுத்தமாக போகும், நல்லா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த சசி பெருமாளை பின்தொடர்கிறவர்கள் எல்லாம் ஒரு வெள்ளை தொப்பி ஒன்று போட்டிருக்கீங்களே, அதற்கு காரணம் என்ன? ஐயா, இது ஒரு மன தூய்மையான ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற பொழுது ஒரு குங்குமம் வச்சு ஒரு திருநீர் வச்சா ஒரு சாமி பக்தி இருக்கின்ற மாதிரி சசி பெருமாள் காலத்துக்கு முன்பாகவே எங்களுடைய காந்திய கொள்கையிலேருந்து நான் காங்கிரஸில் இருந்திருக்கிறேன் ஐயா. காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி மற்ற தலைவர்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள் குல்லா போட்டுன்னு தான் இருந்தோம். அதே வகையில் சசி பெருமாளும் நாங்களும் காந்தி தன்மையில் உடையவர்களாக ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இதை நான் பண்ணி மன தூய்மையும் வருகிறது ஐயா. பார்க்கும்போது ஒரு நல்ல மனசில் எங்களுக்கு இருக்குது. அதனால் இதை நிச்சயமாக எனக்கு வீட்டில் கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் வீட்டு வாசலாண்டா இங்கெல்லாம் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் காந்திவாதியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்கன்னாங்க. நிச்சயமாக நான் வீட்டு வாசலில் இருந்து கூட இந்த குல்லாவை நான் போட்டுட்டு தான் ஐயா போயிட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களை மாதிரியே ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களும் குல்லா போடுறாங்க. ஆமாம் ஐயா, குல்லா போடுறாங்க ஐயா மக்களுக்கு. ஆமாய்யா, ஏன்னா அவங்களாம் ஊழலை எதிர்த்து வந்த கட்சி தானே அதெல்லாம். ஆமாய்யா, அதனால தான் இப்போ அவரை சிறையில் போட்டிருக்கிறாங்க ஐயா. அதனால தான் அவரை சிறையில் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாகன்றாங்க. இல்லை, புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை இவர் தன்னுடைய கட்சிக்கு அதை பயன்படுத்துகிறதாக புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அது அமலாக்கத்துறையும் அதை பார்த்துருக்கு, நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு தான் உள்ளே போட்டிருக்காங்க. அதனால் அமலாக்கத்துறை போன்ற துறைகள்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுகைக்குள் அவர்களது கட்டளைப்படி நடக்கிறவர்கள் தான். அப்போ அவங்க சொல்கிறத செய்கிறாங்க. ஆனால் இது வந்து தவறான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ல, அது நீதிமன்றமாக சொல்லுது. அவங்க அமலாக்கத்துறை கொடுத்த புள்ளி விவரங்களும் சரியாக இருக்கிறது, அவர் கைது செய்வதற்கு நியாயம் இருக்கிறது, அவர்கள் ஜாமீன் வேணுமானால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கார்கள். ஏற்கனவே முன்னால் நம்ம கெஜ்ரிவால் கைது செய்வதற்கு முன்பாக ஒரு மத்திய மந்திரி அவருடைய மாநில மந்திரி கூட கைது செய்யப்பட்டார், இப்போ ஜாமீனில் சென்றிருக்கார்கள். நீதிமன்றம் அது குற்றமில்லை என்று சொல்லவில்லை, இது பொய் வழக்கு என்று சொல்லவில்லை. கெஜ்ரிவால் பொறுத்த மட்டில் அமலாக்கத்துறையில் செய்தது அவர் நீதிமன்றமே, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இதில் குற்றம் இல்லை என்று சொல்லியிருக்கு, அந்த மாநில உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மேனாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பாரதிய ஜனதாவை பார்த்து கார்ப்பரேட் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அது வாய் கொழுப்புன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழிபடுற மாதிரி இவர்களை உடைச்சிக்கிட்டு போகிறதுக்கு அவர் என்ன கைக்கூலியாக இருப்பாரோன்ற எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏன்னா படிப்படியாக பிஜேபியை பற்றி இவர் பேசுகிறதும், அதிமுக பற்றி இவர் பேசுகிறதும், இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் நாங்கள் பொதுமக்கள், அதாவது மக்கள் இன்றைக்கி வந்து திராவிட மாடல் ஆட்சி திமுக கூட மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி பெரிய இன்னல் இருக்கிறோம். இவங்களெல்லாம் சண்டை போடுறத விட நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். ஐயா ஜெயக்குமாரே, கொஞ்சம் வாயை மூடுங்க ஐயான்றதை நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியதாக இருக்குது. வாய் கொழுப்புன்னு தான் ஐயா சொல்ல முடியும். உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி ஐயா. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.